நினைச்சு பாருங்க எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. எதுக்கும் அஞ்சல, எதுக்கும் பயம் இல்ல, சட்டத்துக்கும் பயம் இல்ல, மக்களிடத்திலையும் பயம் இல்ல. எதுல எப்படி கொள்ளையடிக்க வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கைதேர்ந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். மின்சார துறையில டிரான்ஸ்பாரம் அதுல கொள்முதல் செய்யறாங்க, அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் சுமார் 32 டெண்டர் என்று நான் நினைக்கிறேன். 32 டெண்டரும் ஒரே ரேட். அதாவது ஒரு டிரான்ஸ்பாரத்துக்கு 5000, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5500 ரூபாய்னா 32 டெண்டரும் 5500 ரூபாய். எங்கேயாவது இப்படிப்பட்ட அதிசயம் உண்டா? நினைச்சு பாருங்க எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. எதுக்கும் அஞ்சல, எதுக்கும் பயம் இல்ல, சட்டத்துக்கும் பயம் இல்ல, மக்களிடத்திலையும் பயம் இல்ல. எதுல எப்படி கொள்ளையடிக்க வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கைதேர்ந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்ப நீதிமன்றத்தில் இருக்குது, சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய பணம் எப்படியெல்லாம் அந்த திமுக குடும்பத்துக்கு போய்கொண்டிருந்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நம்முடைய இது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வரி வசூல் பண்ணுவாங்க, கிராமத்திலையும் வரி வசூல் பண்ணுவாங்க. திமுக ஆட்சிக்கு பிறகு வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க, கடைக்கு 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த வரி உயர்வினால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கத்தான் இந்த வரி போட்டாங்க. இந்த வரியிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி.